உன்னதமானவரின் உயர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய உறப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பல
தேற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் வேதத்தில் எசேக்கியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம்.
பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரக்கன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். Praise the Lord. இந்த எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே ஆண்டவர் எசேக்கியேலோடு பேசினார். எசேக்கியேலை மனுபுத்திரனே என்று அழைத்தார். இந்த எசேக்கியேல் தேவனுடைய ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தான். ஆண்டவருடைய பெரிய ஊழியக்காரனாய் அந்த நாட்களில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் மத்தியிலே அவன் கொண்டு வந்தவனாய் இருந்தாலும் அவனை பார்த்து கர்த்தர் மனுபுத்திரனே என்று அழைத்தார். மனுபுத்திரன் என்று சொன்னால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன் என்று அர்த்தமாகும். எவ்வளவுதான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் காணப்பட்டாலும், ஒரு மேன்மையான நிலைமையில கர்த்தர் அவனை வைத்திருந்தாலும், அவன் யார் என்பதை உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று அவனை மனுபுத்திரனே என்று அழைக்கிறார். மண்ணுக்கு மண்ணாயிருக்கிற இப்படிப்பட்ட மனுஷனை தேவன் தம்முடைய பாத்திரமாக எடுத்து அவர் உபயோகப்படுத்தினார் என்பதை மாத்திரம் நாம் அங்கே காண முடியும். ஒரு முறை ஒரு பெரிய ராஜா பாத்திரங்கள் உண்டாக்குகிற ஒரு கம்பெனியிலே கடந்து போனார். அந்த பாத்திரங்கள் அல்லது மண்ணிலிருந்து ஒரு அருமையான பிளேட்டுகளை பாத்திரங்களை உண்டாக்குகிற அந்த கம்பெனியில கடந்து போய் அந்த பாத்திரம் உருவாகி வெளியிலே வந்தபோது அந்த ராஜா ஒரு பாத்திரத்தை தன்னுடைய கையில, அந்த ஈரமான நிலைமையில் இருந்த பாத்திரத்தை கையிலே வாங்கினார். அதை வாங்கி தாங்கினதுனால அந்த பாத்திரம் இன்னும் காய்ந்து போகாமல் ஈரம் இருந்ததுனால ராஜாவினுடைய அந்த கைகள், அந்த விரல்கள் அந்த பாத்திரத்திலே தடம் பதிந்தது. அந்த பாத்திரத்தை மாத்திரம் அந்த கம்பெனிக்காரர்கள் வேற தனியாக அதை அல்லது ஒதுக்கி வைத்திருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த பாத்திரம் விலை போனது. ராஜாவினுடைய கையினுடைய அந்த விரல் பதிவு அந்த பாத்திரத்தில் இருந்ததுனால பல லட்சம் அல்லது பணங்களுக்கு அது விலை மதிப்பான பாத்திரமாய் மாறி போனது. அந்த கம்பெனியில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாத்திரங்கள் உண்டாக்கி இருந்தாலும் அந்த ராஜா குறிப்பிட்ட பாத்திரத்தை உருவாக்கி வெளியில வரும்போது தன்னுடைய கைப்பட்டதுனால, அந்த விரல்களின் தடம் அதிலே பதிந்ததுனால அது மதிப்பிற்குரியதாய் விலையேற பெற்ற பாத்திரமாய் மாறி போனது. என்னை கேட்கின்ற சகோதரா சகோதரி, எங்கேயோ கடந்த களிமண்ணை எடுத்து அதை பாத்திரமாய் உருவாகி வரும்போது ராஜா கைப்பட்டதுனால, அந்த ராஜாவுடைய விரல்கள் பட்டதுனால அந்த பாத்திரம் அவ்வளவு கனத்துக்குரியதாய் மாறி போனது என்றால், அதை பார்க்கிலும் அதிகமாய் மண்ணுக்கு மண்ணாய் கடந்த நம்முடைய வாழ்க்கைகளை தேவன் தம்முடைய கையில எடுத்து அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆகையினால ஒரு மதிப்புக்கும் ஒன்றுக்கும் லாயக்கற்ற நிலைமையில ஒரு காலத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கரத்திற்குள்ளே ஒரு பாத்திரமாய் கடந்து வந்ததுனால நம்மை விலையேறப்பட்டவர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஆனாலும் நாம் யார் என்பதை உணர்ந்து எந்த பெருமைக்கும் ஆளாகாமல், எந்த விதமான மேட்டிமைக்கும் நாம இடம் கொடுக்காமல், நான் ஒன்றுமில்லை, அவரே பெரியவர் என்று அவரை உயர்த்தி காண்பித்து வாழ்ந்தால் அதிலே கர்த்தர் மகிமைப்படுவார். இல்லை என்றால் ஏதோ நாம பெரிய பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், பெரிய பெரிய அல்லலியா மதிப்பிற்குரியவர்கள் என்று உயர்த்தி உயர்த்தி நம்மளை பேசி நம்மைத்தானே சுயத்தை
அல்லேலூயா உருவாக்கினால் மண்ணிலே கிடக்கிற புழுக்கள் நீ நடந்து போகும்போது அவைகள் பேசிக்கொள்ளும். இவன் இன்றைக்கு நன்றாக பவுடரும் அல்லேலூயா எந்த விதமான வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு நடந்தாலும் இவனுடைய சரீரம் நாளைக்கு நமக்கு இரையாக மாறிவிடும், நமக்கு சாப்பாடாக மாறிவிடும் என்று மண்ணுக்குள்ளே கிடக்கிற அந்த புழுக்களும் அல்லேலூயா மனுஷனை குறித்து பேசிக்கொள்ளும். இப்படி ஒரு சாதாரணமான மனுஷனை தேவன் கையில் எடுப்பது போல நம்மை அவருடைய கரத்தில் எடுத்திருக்கிறபடினால் ரட்சிக்கப்படும்படியாய், ஆராதிக்கும்படியாய், அவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாய் அவருடைய கரத்தில் எடுத்திருக்கிறனால நாம் இன்னும் அதிகமாய் நம்மை தாழ்த்தி தேவனை உயர்த்தி காண்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த 5ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேலே, நீ உன்னுடைய தலையில இருக்கிற அந்த முடியெல்லாம் ஒரு பெரிய கத்தி, சவரகன் கத்தியை போல இருக்கிற ஒரு கத்தியை நீ எடுத்துக்கொண்டு உன் தலையில் இருக்கிற எல்லா முடிய நீ சிரைத்து கொள் என்கிறார். இந்த தலையில் இருக்கிற அந்த முடியெல்லாம் நீ எடுத்து விடு, சிரைத்து விடு என்கிறார். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இனிமேல் இந்த எருசலேமுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்க போகிற சம்பவங்களை காண்பிக்க முடியாய் கர்த்தர் எசேக்கியேலோடு பேசினார். எசேக்கியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல வாசித்தால் அசீரியாவின் ராஜாவை குறித்து கர்த்தர் பேசினார். அசீரியாவின் ராஜா வந்து அல்லேலூயா உன்னுடைய அந்த தலைமுடியை அவன் சிரைத்து போடுவான் என்று 7:20 கர்த்தர் பேசினார். அன்றைக்கு அந்த வார்த்தை அல்லேலூயா தேவன் வெளிப்படுத்தும் போது அதை வடக்கு தேசமாகிய 10 கோத்திரங்களுடைய இஸ்ரவேல் தேசத்திலே அதை நிறைவேற்றினார். இதே போல மீகாவின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசித்தால், மீகாவின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே கர்த்தர் மீகாவை பார்த்து பேசினார். மீகாவே, உன்னுடைய தலைமுடியை நீ சிரைத்துக்கொள். கழுகை போல, கழுகனுடைய தலை எப்படி மொட்டையாய் இருக்குமோ அதுபோல உன்னுடைய தலைய நீ மொட்டையாக்கிக்கொள் என்று அந்த மீகா தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் பேசினார். எப்படி அசீரியா ராஜாவை கொண்டு கர்த்தர் பேசினாரோ அதுபோல இந்த மீகாவினிடத்துல கர்த்தர் பேசும்போது அங்கே தலை முடியை குறித்து பேசினார். அல்லது அசீரியாவின் ராஜாவை கொண்டு உன் முடியை சிரைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னது 10 கோத்திரங்கள் வடக்கு தேசத்திலே அது நிறைவேறியது. கிமு 722 அல்லையா 722 BC அசீரியாவில் இருந்து அசீரியாவின் ராஜா தன்னுடைய இராணுவத்தோடு கூட வடக்கு தேசமாகிய 10 கோத்திரங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை அசீரியாவுக்கு கிமு 722 அடிமையாய் கொண்டு போய்விட்டார். இது நடந்து ஏறத்தாழ 130 வருஷங்கள் ஆக ஆரம்பிக்கிறது. இப்படி இந்த 120 வருஷங்கள் 130 வருஷங்கள் ஆகக்கூடிய இந்த நிலையில கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளோடு கூட பேசினார். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே கர்த்தர் சொன்னார், எசேக்கியேலே, நீ உன்னுடைய முடியை இப்பொழுது அல்லேலூயா சவரகன் கத்தியை கொண்டு உன் தலையில் இருக்கிற முடி, உன் தாடியில் இருக்கிற முடியெல்லாம் நீ எடுத்து விடு, சிரைத்து விடு என்கிறார். எதற்காக? நாம லேவியராகமம்
அதனுடைய 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்தால், இந்த ஆரோன் ஆசாரியனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். லேவியராகமம் 5:21 ஆரோனுடைய அந்த தலையில் இருக்கிற அந்த முடியை அவன் என்ன செய்யக்கூடாது? அவன் சிரைத்துக் கொள்ள கூடாது. அல்லேலூயா ரபா. அந்த லேவியராகமத்தில் நாம வாசித்து பார்த்தால் 21ஆம் அதிகாரம், லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அங்க ஆரோனுடைய தலையில இருக்கிற அந்த முடி, அவன் அதை மொட்டையாக்க கூடாது. அது சவரகன் கத்தினால சிரைத்துக் கொள்ளக்கூடாது. அது தேவனுடைய கட்டளையாய் அங்கே கொடுக்கப்பட்டது. அவன் அப்படி தன்னுடைய முடியை அவன் இழந்தால், சிரைத்துக் கொண்டால், தன்னுடைய ஊழியத்தினுடைய ஸ்தானத்தை அவன் இழக்க நேரிடும். அந்த அளவுக்கு அவனுடைய முடிக்கு தேவன் ஒரு கனத்தை, ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த முடியை குறித்து நாம வேதத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நியாயாதிபதிகள் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசித்தால், சிம்சோன் தன்னுடைய முடியை இழந்து போனான். அவன் ஒரு நசரேயனாக இருந்தான். சவரகன் கத்தி அவனுடைய தலையில படக்கூடாது. ஆனால் தெலீலாளின் மூலமாய் அவன் தன்னுடைய முடியெல்லாம் சிரைக்கப்பட்டு அவன் இழந்து போனான். அது நிமித்தம் தேவனுடைய அந்த அபிஷேகம், அந்த பலம் அன்றைக்கே அந்த நிமிஷத்திலே அவன் இழந்து போனான். 16-17 நியாயாதிபதிகள்ல அவன் மற்றவர்களைப் போல பலவீனமானவனாய் மாறி போனான். அது நிமித்தம் கண்கள் பிடுங்கப்பட்டது. எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில காணப்பட்டான். அதுபோல இந்த அல்லேலூயா, இந்த முடி சிரைத்து போடப்படுவதற்கு காரணம் சில புலம்பலின் அனுபவம், சில நஷ்டத்தின் அனுபவத்தை அது காண்பிக்கிறது. நீங்கள் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே வாசித்தால், யோபனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அந்த செய்தியை யோபு கேட்டபோது அவன் செய்த காரியத்தை நாம 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். தன்னுடைய முடியெல்லாம் அவன் என்ன செய்து கொண்டான்? அவன் சிரைத்து கொண்டான். முடியெல்லாம் சிரைத்து அவன் மொட்டையாக்கி கொண்ட, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்ட அவன் தரையிலே உட்காருகிறவனாய் மாறி போனான். இது யோபனுடைய அந்த வேதனையான அந்த சம்பவங்கள், உடைக்கப்பட்ட அந்த நஷ்டம், இழப்புகளை குறித்து அங்கே காண்பிக்கிறது. அல்லது இதுபோல நாம எரேமியாவின் புஸ்தகத்துல அதனுடைய 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல கர்த்தர் எரேமியாவோடு பேசினார். எரேமியாவே, நீ உன்னுடைய முடியை நீ சிரைத்துக்கொள், உன்னுடைய முடியை முற்றிலுமாய் நீ எடுத்து சிரைத்து கொண்டு நீ மொட்டையாய் இரு என்கிறார். காரணம், நான் இந்த ஜனத்திற்கு விரோதமாய் மாறி போனேன். இந்த ஜனத்துக்கு நான் விரோதமாய் மாறினதுனால, அல்லது நான் வெறுத்து போட்டதுனால நீ உன்னை மொட்டையாய் ஆக்கிக்கொள்ள என்கிறார். இப்படித்தான் இந்த எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எசேக்கியேலோடு பேசினார். உன்னுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் நீ சிரைத்துக்கொள், தாடியை சிரைத்துக்கொள் என்று சொன்னதற்கு காரணம், இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளே தேவன் எருசலேமை, இஸ்ரவேலை நியாயம் தீர்க்க போறதை குறித்து சொல்லும்படியாய் அதை காண்பித்தார். இது எப்பொழுது நிறைவேறினது என்றால், பாபிலோனில் இருந்து
நேபுகாத் நேச்சாருடைய ராணுவம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்தபோது, அந்த எருசலேம் யூதாவுக்கு விரோதமாய் வந்தபோது, இந்த கர்த்தருடைய வார்த்தை அங்கே நிறைவேறியதை நாம பார்க்கிறோம். 3 முறை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக யூதா தேசத்துக்கு விரோதமாய் கடந்து வந்தான். முதலாவது கிமு 605 தன்னுடைய ராணுவத்தோடு கடந்து வந்தான். அப்பொழுது அங்கே யோயாக்கீம் என்கிற ராஜா எருசலேமில் இருந்தான். அந்த யோயாக்கீம் கொல்லப்பட்டு அந்த யோயாக்கீமுக்கு பதிலாக இந்த பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமனுடைய அந்த ஸ்தானத்திலே அவனுடைய மகனுடைய பேரு யோயாக்கீன். இந்த யோயாக்கீனை ராஜாவாக்கினான் பாபிலோனின் ராஜா. ஆனால் அவனும் இந்த அல்லேலூயா பாபிலோனின் ராஜாவுக்கு உண்மையா இருக்காமல் எதிர்த்ததுனால 2வது தடவையாக இந்த பாபிலோனின் ராஜா நேபுகாத் நேச்சார் தன்னுடைய ராணுவத்தோடு கூட 2வது தடவை கிமு 597 கடந்து வந்தான். அப்படி 2வது தடவை கடந்து வந்து இந்த யோயாக்கீனை அவன் அடிமையாய் கொண்டு போனான். அதுபோல அவனோடு ஒரு 10,000 யூதர்களை அடிமையாய் கொண்டு போனான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியவும் அடிமையாய் கொண்டு போனான். ஏற்கனவே முதலாவது தானியேல், சாத்ராக், மேசாக், நேகோ, ஆபேத்தை கொண்டு போய் விட்டான். இப்பொழுது எசேக்கியேலை கொண்டு போய் விட்டான். இந்த யோயாக்கீனுக்கு பதிலாக அந்த பாபிலோனின் ராஜா சிதேக்கியா என்கிறவனை ராஜாவாக வைத்துவிட்டு திரை செலுத்தும்படியாய் கப்பங்கட்டும்படியாய் வைத்துவிட்டு அவன் கடந்து போய்விட்டான். இந்த 2 தடவையும் நேபுகாத் நேச்சார் எருசலேமை அழிக்கல, யூதா தேசத்தை அழிக்கல. அவன் வந்தான், வெள்ளி பொண்ணுகளை எடுத்துக்கொண்டு போனான், அடிமைகளாய் கொஞ்சம் பேரை கொண்டு போனான். அவ்வளவுதான் நடந்தது. ஆனால் கடைசியாக இந்த சிதேக்கியா என்ற ராஜா அவன் எகிப்து தேசத்தோடு கூட்டு வைத்துக் கொண்டு இந்த பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை அவன் எதிர்த்ததுனால அந்த ராஜா மிகவும் கடும் கோபமானான். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய ராணுவத்தோடு இப்பொழுது ஒரு இரக்கமற்றவனாக அல்லேலூயா தேசத்தை அழிக்கும்படியாய் அவன் கடந்து வந்தான். அதுதான் 3வது தடவை கிமு 586 அவன் கடந்து வந்தான். இந்த கிமு 586 அல்லேலூயா அந்த பாபிலோனின் ராணுவம் கடந்து வந்தது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் அல்லேலூயா அந்த எருசலேமை, யூதா தேசத்தை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். தேவனுடைய ஆலயத்தை, சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை சுட்டரித்து போட்டார்கள். அதுபோல நாம் நெகேமியா 2:3 வாசித்தால் எருசலேம் பட்டணத்தினுடைய அந்த அலங்க வாசல்கள் எல்லாம் சாம்பலாய் கடந்தது, எரிந்து போய் கிடந்தது. காரணம், தீ வைத்து எல்லாவற்றையும் கொளுத்தி விட்டார்கள். இப்படி ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்லேலூயா அந்த பட்டணத்தின் மேல கடந்து வந்தது மாத்திரமல்ல, யூதர்களை எருசலேமில் இருந்தும் யூதா தேசத்துல இருந்தும் பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போய் விட்டார்கள். சிதேக்கியாவுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அந்த சிதேக்கியா கைகளிலே விலங்கு மாட்டப்பட்டது. அவன் துன்புறுத்தப்படுத்தப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பதாக அந்த எருசலேமின் மேல தேவ கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு இது வருவதற்கு முன்பதாக கர்த்தர் எசேக்கியேலை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் மனம் திரும்பும்படியாய்.
ஆனாலும் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால, தேவனிடத்தில் திரும்பாததுனால, இப்பொழுது கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல பேசினார். உன்னுடைய தலைமயிரை நீ சிரைத்துக்கொள். இது எப்படி தலையிலிருந்து முடி அங்கே சிரைத்து அது மாற்றப்படுகிறதோ, அதுபோல எருசலேமில் இருந்தும் யூதா தேசத்திலிருந்தும் யூதர்கள் மாற்றப்பட்டு போவார்கள், அடிமையாய் போவார்கள் என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் எசேக்கியேலோடு பேச ஆரம்பித்தார். தேவ பிள்ளையே, எசேக்கியேலோடு அன்றைக்கு பேசின கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவர் பேசுகிறார். எப்படியோ கடந்த வாழ்க்கைய, எங்கேயோ இருந்த வாழ்க்கைய அவர் மகிமையாய் மாற்றி இஸ்ரவேல் தேசத்துல, கானான் தேசத்துல, எருசலேமில் நாட்டி வைத்தது போல உங்களுடைய வாழ்க்கைய, உங்களை ஆவிக்குரிய சபைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? அவருக்கு உகந்த கனிகளை கொடுத்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி வாழும்படியாய் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி வாழவில்லை, நடக்கவில்லை என்று சொன்னால் தேவ கோபம் பற்றி எரிகிறதை காண முடியும். அவருடைய தண்டனையினுடைய நாட்கள் வருவதற்கு தப்ப முடியாது. அதுதான் இங்கே நடந்தது. நீங்க எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அவனுடைய 1வது வசனத்துல இந்த எசேக்கியேலை பார்த்து சொன்னார், உன்னுடைய தலையில் இருக்கிற முடிய நீ எல்லாம் சிரைத்து அதை எடுத்துக்கொண்டு அந்த எல்லா முடிகளை நீ எதுல வை என்கிறார்? ஒரு தராசிலே வை என்கிறார். அந்த முடிகளை எல்லாம், எசேக்கியேலுடைய முடிகளை எல்லாம் ஒரு தராசிலே நிற்கும்படியாய், நிறுத்து பார்க்கும்படியாய் அவர் வைக்க சொல்லுகிறார். இது நீங்கள் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் வாசித்தால், இதுவே எருசலேம் பட்டணம் என்கிறார். இதுதான் எருசலேம். தராசிலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய முடியை சொல்லிவிட்டு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கர்த்தர் சொல்றார், இதுதான் எருசலேம், இதுதான் எருசலேம், அல்லது இதுதான் அந்த தேசம் என்கிறதை காண்பிக்கிறார். ஆம், எவ்வளவு தேவன் மகிமையாய் வைத்திருந்தார், உயர்ந்த நிலைமைக்கு வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அந்த எருசலேமை பார்க்கும்போது தேவனுடைய பட்டணம் என்று அழைக்கப்பட்டது, தேவன் தங்குகிற இடம் என்று அழைக்கப்பட்டது, பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்பட்டது, தேவன் தங்குகிற இடம், அல்லையா, தாவீதின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது, சமாதானம் நிறைந்த பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. எத்தனையோ பேர்கள் இந்த பட்டணத்துக்கு உண்டு. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அதை பார்க்கும்போது, அல்லையா, அறுத்து போடப்பட்ட, சிரைத்து போடப்பட்ட முடியை பார்ப்பது போல கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய வாழ்க்கை என்ன? உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது? இதுபோல கர்த்தர் உன்னை காண வேண்டுமா? இல்ல கர்த்தர் உங்களை மகிமையாய் காண வேண்டுமா? உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், தேவனுடைய மகிமை நிறைந்த பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை காண வேண்டுமா? அதற்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரோடு கூட பேச வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே நீங்கள் வாசித்தால், இந்த 2வது வசனத்துக்கு முன்னால 1வது வசனத்தினுடைய கடைசியிலே தராசிலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த முடி, எதுக்காக தராசிலே வைக்கிறார்? அதை நிறுத்து பார்க்கும்படி. தேவன் உன்னை நிறுத்து பார்க்க விரும்புகிறார். நீங்க தானியேலின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 26, 27, 28 அந்த வசனங்களிலே வாசித்தால், அல்லையா, அந்த சுவரின் மேல எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். தேவனுடைய கரத்தால், விரலால் எழுதப்பட்ட அந்த வார்த்தை.
மேனே மேனே தெகேல் உபாசில். மேனே என்று சொன்னால் நீ தராசிலே நிற்கப்பட்டு எப்படி காணப்படுகிறாய்? குறைவுள்ளவனாய், குறைவுள்ள நிலைமையில காணப்படுகிறாய். அதுதான் மேனே. அன்றைக்கு அந்த பாபிலோனை, அந்த ஜனத்தை வைத்து பார்த்த போது நீ குறைவுள்ள நிலைமையில காணப்படுகிறாய். அன்றைக்கு பெல்சாத்சாருக்கு அந்த மேனே என்கிற வார்த்தையை காண்பித்தது போல என்னை கேட்கின்ற சகோதரா சகோதரி, இன்றைக்கு அந்த மேனே மேனே என்கிற வார்த்தை அல்லது உங்களை நோக்கி வருகிறது, உங்களுடைய குடும்பத்தை நோக்கி, உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி அல்லது மேனே மேனே என்கிற அந்த வார்த்தை கடந்து வருகிறது. அர்த்தம் என்ன? அவனுடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய முடி தராசிலே வைக்கப்பட்டது போல, பாபிலோன் தராசிலே வைக்கப்பட்டது போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களை கர்த்தர் தராசிலே வைத்து பார்க்கிறார், நிறுத்து பார்க்கிறார். தராசிலே ஒரு பக்கத்திலே அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய சமூகம், அவருடைய அல்லேலூயா வல்லமை, அவருடைய பரிசுத்தத்தை வைக்கிறார். இன்னொரு பக்கத்திலே கர்த்தர் உங்களை வைத்து பார்க்கிறார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வைத்து பார்க்கிறார், உங்களுடைய ஜபத்தை வைத்து பார்க்கிறார், உங்களுடைய வேத வாசிப்பை வைத்து பார்க்கிறார், உங்களுடைய ஆராதனையின் அனுபவத்தை வைத்து பார்க்கிறார், உங்களுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கிறார், எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிறார். இப்படி உங்களை ஒரு பக்கத்துல இன்றைக்கு உங்களுடைய ஜப வாழ்க்கைய, உங்களுடைய ஆராதனையினுடைய வாழ்க்கைய, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய அல்லது நீங்க கர்த்தருக்காக பிரகாசிக்கிற அந்த வாழ்க்கையை அவர் வைத்து பார்க்கும் போது அவர் எதிர்பார்க்கிற நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? அவர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்டு அல்லது அந்த அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து பார்த்தால் எத்தனையோ குறைவுகளை நாம காண முடியும். இன்றைக்கு அவரோடு நாம் என்ன பேச வேண்டும்? ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், நான் குறைவுள்ளவள் ஆண்டவர், என்னை மன்னியும். நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தில் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எதிர்பார்க்கிற ஜப வாழ்க்கையில, அந்த ஆராதனையின் வாழ்க்கையில, வேத வாசிப்பின் வாழ்க்கையில, ஆத்ம அல்லது பாரத்தினுடைய வாழ்க்கையில நீர் எதிர்பார்க்கிற அல்லது அந்த ஊழிய பாரத்தினுடைய வாழ்க்கையில என்னை அர்ப்பணித்து வாழும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முடிவு வருகிறதுக்கு முன்பதாக, தேவனுடைய தண்டனை வருகிறதுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னும் உன்னிடத்துல குறைவு உண்டு. அன்றைக்கு அவர் அந்த வாலிபனை பார்த்து சொன்னது போல இன்னும் உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு என்று சொல்லுகிறார். நிறைவானவன் ஒருவனும் இல்லை, நிறைவானவர் அவர் மாத்திரமே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நீ எவ்வளவு பெரியவனா, எவ்வளவுதான் நீ வாழ்ந்தாலும் உன்னிடத்துல இன்னும் குறைவுகள் உண்டு. நீ பூரணமானவன் அல்ல, நீ பூரணமானவள் அல்ல, இன்னும் குறைவுகள் உண்டு. ஆண்டவரே, அல்லேலூயா, என்னுடைய குறைவை மாற்றும், நிறைவாக்கும் என்று ஜெபம் பண்ணு. இங்க எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், நீ தராசில வைத்த அந்த முடியை இப்பொழுது எடுத்துக்கொள். அந்த முடியை எடுத்துக்கொண்டு அதனுடைய 3ல் ஒரு பகுதியை பட்டணத்தினுடைய நடுவிலே நீ அதை என்ன செய், அதை சுட்டரித்து போடு, தீ வைத்து கொளுத்தி போடு என்கிறார். அல்லது 3ல் ஒரு பகுதி அக்கினியை சந்திக்க கூடியதாய் காணப்படும் என்கிறார். இந்த முடிகள் எல்லாம் யாரை குறிக்கிறது? அந்த எருசலேமில், யூதாவில், அந்த தேசத்துல வாழ்ந்த, பட்டணத்துல வாழ்ந்த ஜனங்களை காண்பிக்கிறது. அதுல 3ல் ஒரு பங்கு தீயினுடைய அந்த தண்டனை அவர்கள் சந்திப்பார்கள் என்கிறார். நீங்க எசேக்கியேல் 23 அதனுடைய 25வது வசனத்துல வாசித்தால் 23, 25 உனக்குள்ளே பட்டயத்துக்கு தப்பினவர்கள் அவர்கள் தீக்கிரையாகி போவார்கள், தீயிலே கருகி போவார்கள் என்று அங்க கர்த்தர் பேசுகிறார். அல்லது நமக்கு அதிகமாய் அதை பற்றி சொல்லப்படாவிட்டாலும்
இந்த பாபிலோனின் ராணுவம் எருசலேம் பட்டணத்துக்குள்ளே, யூதா பட்டண தேசத்துக்குள்ளே கடந்து வந்த போது அநேகர் தீயிலே தூக்கப்பட்டு அழிந்து போயிருந்திருக்கிறார்கள். கரிக்கட்டையாய் மாறி போயிருக்கிறார்கள். அன்றைக்கு மாத்திரமல்ல, இனி வரும் நாட்களிலே தேவ கோபம் வெளிப்பட இருக்கிறது. எப்படி சோதோம் பட்டணத்தின் மேல, கொமோரா பட்டணத்தின் மேல அந்த அக்கினி கடந்து வந்ததோ, அதுபோல இன்றைக்கு இந்த பூமி முழுவதும், உலகம் முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே நீங்கள் வாசித்தால், இப்பொழுது காணப்படுகிற இந்த பூமி, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாகி போகும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் அங்க பேசினார். காரணம், இனி வைக்கப்பட்டிருக்கிறது தண்ணீரினால் அழிக்கும்படி அல்ல. நோவாவுடைய நாட்களிலே தண்ணீரினால் அழிந்தது, இனி வரும் நாட்களிலே அக்கினினால் அழிந்து போகும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அக்கினி இந்த பூமியை நோக்கி வருகிறதுக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்ட், அந்த அனுபவத்துல நீ வாழ வேண்டும். இது புறஜாதிகளை குறித்து சொல்லவில்லை. அவர் பேசுவதெல்லாம் எருசலேமை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு பிரஜாதிகளை குறித்து, ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற அல்லேலூயா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து அவர் பேசுகிறார். அல்லேலூயா, நாட்கள் வரப்போகிறது. பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் மல்கியா, அதனுடைய கடைசி அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தால், இதோ ஒரு நாள் வருகிறது, சூளைய போல எரிகிற ஒரு நாள் வருகிறது. அப்படிப்பட்ட எரிகிற அந்த நாள் வரும்போது நீ என்ன செய்வாய்? தேவ கோபம் வெளிப்படும். அந்த தீயிலே கருகி போகாதபடிக்கு, எப்படி அந்த ஆரோனுடைய குமாரர்கள் நாதாப், அபிகு, லேவியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அந்நிய அக்கினியை அல்லேலூயா கொண்டு வந்ததுனால எப்படி பட்சித்து போட்டதோ அக்கினி, அதுபோல வரும் நாட்களில் தேவ கோபம் வெளிப்பட போகிறது. அக்கினியை போல அவருடைய தண்டனை வெளிப்பட போகிறது. அன்றைக்கு எருசலேம்ல இருந்தவர்கள் சந்தித்தது போல ஒரு அக்கினியின் தண்டனையை அல்லது சந்திக்க வேண்டியது வரும். அந்த நிலைமை வருகிறதுக்கு முன்னால கிருபை நாட்களை அல்லது நீ அசட்டை பண்ணாமல், அற்பமா எண்ணாமல் சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்தால் அது ஆசீர்வாதமாயிருக்கும். இல்லை என்றால் தேவ கோபத்திற்கு தப்பிக்கவே முடியாது. இதே எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல கர்த்தர் மறுபடியும் சொன்னார், எசேக்கியேலை இன்னும் நீ மூன்றில் ஒரு பங்கு அந்த முடியை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய கத்தி, பட்டயத்தை போல இருக்கிற அந்த கத்தியை வைத்து அந்த 3இல் ஒரு பங்கு முடிய நீ என்ன செய், நீ அதை வெட்டு, ஒவ்வொரு பகுதியவும் வெட்டு, அது துண்டு துண்டாய் நீ வெட்டி போட வேண்டும் என்கிறார். இது அல்லேலூயா, அந்த பாபிலோனின் ராணுவம் எருசலேம் யூதாவுக்கு விரோதமாய் வரும்போது எப்படி ஜனங்கள் பட்டயத்தால் விழுந்து போவார்களோ, அந்த பட்டயத்தினால ஜனங்கள் அழிந்து போவதை குறித்து அவர் பேசினார். பட்டயத்தினாலேயே ஜனங்கள் அழிந்து போவார்கள். இதுதான் சம்பவித்தது. அன்றைக்கு ஏராளமான பேர்கள் அல்லேலூயா பாபிலோனியருடைய பட்டயத்துக்கு இரையாய் மாறி போனார்கள். வேதத்துல பல இடத்துல இதை குறித்து நாம காண முடியும். அல்லேலூயா, ஆண்டவரே சொல்கிறார், நான் என்னுடைய பட்டயத்தை நான் உருவி இருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா, 3ஆவதாக அந்த 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, இன்னும் நீ மூன்றில் ஒரு பகுதியை எடுத்துக்கொள். அந்த 3இல் ஒரு பகுதியை நீ எடுத்துக்கொண்டு அதை காற்றுல என்ன செய்யும், மேல அதை வீசி விடு, அது காற்றில பறக்கடித்து சிதறடிக்கப்படட்டும் சொல்லி அதை வீசி போடும்படியாய் கர்த்தர் சொன்னார். இதுதான் நிறைவேறியது. இஸ்ரவேலர்கள் அடிமையாய் கொண்டு போகப்பட்டதை அது காண்பிக்கிறது. புலம்பல் 1:3 நாம வாசித்தால், இந்த யூதா தேசம் அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. வேதனையோடு
உபத்திரவத்தோடு வேதனையோடு அது அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறது என்று புலம்பல் 1:3 அவர் பேசுகிறார். நிறைவேறியது, சிதறடிக்கப்பட்டது, கொண்டு போகப்பட்டது. காற்று எங்கே கொண்டு போனதோ அப்படி அந்த முடி காற்றின் அல்லது காற்று கொண்டு போகப்பட்ட இடத்துல கொண்டு போகப்பட்டது. அதுபோல அந்த தேவ கோபம் அன்றைக்கு அவர்களை கொண்டு போன இடம் அந்நிய தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. சிதறடிக்கப்பட்ட ஒரு அனுபவம், அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட ஒரு அனுபவம். உங்களை மகிமையாய் வைத்தார். வேதத்தில் சொல்லும் போது நான் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தேன் என்கிறார். ஆனால் இப்பொழுது உங்களை மண்ணுக்கு மண்ணாக்கினேன் என்கிறாராங்க. அல்லது ஜனங்கள் நடந்து போகக்கூடிய அளவுக்கு மண்ணுக்கு மண்ணாய் ஆக்கி போட்டேன் என்கிறார். அப்படி மகிமை இழந்த ஒரு நிலைமை, ஸ்தானத்தை இழந்த ஒரு நிலைமை. அதற்கு அடுத்தபடியாக எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் வாசித்தால், நீ இன்னும் கொஞ்சம் சில முடிகளை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய கச்சையிலே அவைகளை என்ன செய், கட்டிக்கொள். அதை தீயில போட வேண்டாம், அதை வெட்ட வேண்டாம், காற்றிலே பறக்க விட வேண்டாம். அவைகளை நீ கட்டிக்கொள் கச்சையிலே என்கிறார். துணியிலே கட்டி வை. எதற்காக இதை கட்டி வை? அழிந்து போகாதபடிக்கு, வெந்து சாம்பலாய் போகாதபடிக்கு அதை கட்டி வைக்க சொல்லுகிறார். இப்படித்தான் கர்த்தர் குறிப்பிட்ட சில நபர்களை மாத்திரம் எருசலேமில் யூதா தேசத்தில் அவர்களை மீதியானவர்களாய் கர்த்தர் வைத்தார். அழிந்து போக வேண்டிய நிலைமையிலிருந்து அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு மீதியானவர்களாய் கொஞ்சம் பேரை கர்த்தர் வைத்தார். அதைத்தான் அல்லேலூயா நாம வாசிக்கிறோம். ஐயோ, ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் காட்டாமல் இருந்திருந்தால், தேவன் நம்ம மேல கிருபையை காண்பிக்காமல் இருந்திருந்தால், அல்லேலூயா நாம் சோதோமை போல கொமோரோவை போல முற்றிலுமாய் அழிந்து போயிருப்பேமே என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவருடைய அந்த கிருபைக்காக நன்றி சொல்ல வேண்டும். எல்லாம் அழிந்து போகும் போது கர்த்தர் சிலரை இன்றைக்கு நிறுத்துகிறார். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அல்லது ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கும், மண்ணுக்கு மண்ணாய் போய் கொண்டிருக்கும் போது அந்த மீதியாய் கர்த்தர் வைத்த ஜனத்தை போல வைத்திருக்கிறார். ஏன், எதற்காக வைத்திருக்கிறார்? கொஞ்சம் சிந்தித்து பார். அல்லது ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி என்று சொல்லி, இன்னும் நீ பரிசுத்தத்தில் வாழ, கர்த்தருக்கென்று வாழ அர்ப்பணிக்கிறாயா? அழிந்து போகாமல் என்னை காத்தீரே, நடத்தினரே, எங்களை நிறுத்தினரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இனி இந்த வாழ்க்கை உமக்காக, நாங்கள் உமக்காக, எங்களுடைய குடும்பம் உமக்காக, நாங்கள் உமக்காக வாழுவோம். அப்படி நீ ஒப்பு கொடுத்தால் அது ஆசீர்வாதமாய் காணப்படும். இல்லை என்றால் அதே எசேக்கியேல் 5:4 அவர் சொல்லும் போது, நீ கெட்டி வச்சிருக்கிற அந்த துணியில இப்ப அதிலிருந்து கொஞ்சம் ஒரு சில முடிகளை எடுத்து அதை தீக்குள்ள போட்டு அது வெந்து சாம்பலா போகட்டுங்கிறார். எதற்காக? இந்த அளவுக்கு ஒரு கிருபையினால வாழ்க்கையை கொடுத்து நிறுத்தினாரே, அழிந்து போகாதபடிக்கு. அந்த கிருபையை உணராமல் பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்ததனால் உன் ஜீவியத்தை நீ நஷ்டப்படுத்தி விட்டாய். அதை எப்படி அழிவுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல அழிவுக்கு ஒப்பு கொடுக்க அவரால் கூடும், அவரால் முடியும். ஆயினால ஏதோ கச்சைக்குள்ள இருக்கிறேன், பாதுகாப்பா இருக்கிறேன் என்று நீ அல்லேலூயா பெருமையோடு கர்வத்தோடு இருந்து விடாதபடிக்கு உன்னை அதிகமாய் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட ஜெபித்து நீ வாழ வேண்டியது அவசியம். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது, கிருபையால் என்னை ரட்சித்தீரே, கிருபையால் என்னை நடத்தினீரே, ஆசீர்வதித்தீரே, பாதுகாத்து நடத்தினீரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி நன்றி என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நீ ஒப்புக்கொடு. இல்லை என்றால் நாட்கள் வரும், தேவ கோபாக்கினை வரும். மாசத்துல ஒரு தடவை மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனைக்கு போய் கொண்டிருந்தாயே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை
ஆராதனையே இல்லாத நிலைமைக்கு மாறி போனது. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஒரு கால அல்லினி வேதத்தை கையில இருந்தும் வேதமே வாசிக்காதபடிக்கு, வேதத்தின் மேல ஒரு வாஞ்சை இல்லாதபடிக்கு வாழ்ந்த வாழ்க்கை. நாட்கள் வரும், வசனத்தை கேட்க கூடாத நாட்கள் வரும். அந்த நாட்களில நீ என்ன செய்வாய்? அப்படிப்பட்ட பயங்கரமான கோபாக்கினை நாட்கள் வரும்போது நீ என்ன செய்வாய் என்று எச்சரிக்கிறாய். கிருபை நாட்களை நீ அற்பமாய் எண்ணாத. எசேக்கியேல் 5:5 கர்த்தர் சொல்லும் போது, இதுவே இதுவே எருசலேம் என்கிறார். எத்தனையோ ஜனங்கள், பிரஜாதியான ஜனங்களுக்கு மத்தியிலே அவர்களை வைத்ததற்கு காரணம், தேசத்துல உலகத்துல மத்திய இடத்துல இந்த எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்ட அல்லது ஒரு நோக்கம், உலகம் முழுவதற்கும் சாட்சியாய் வாழும்படியாய், ஆராதிக்கிற தேவனை உயர்த்தி காண்பிக்கும்படியாய்த்தான் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தோடு உயர்ந்த இடத்துல மத்திய ஸ்தானத்தில் வைத்தார். இன்றைக்கும் அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவப்பிள்ளை உங்களை வைத்திருக்கிறார். மகிமையாய், ஆசீர்வாதமாய், கிருபையாய் அவர் வைத்திருக்கிறது. அவருக்கு சாட்சியாய் அவரை உயர்த்தி காண்பிக்கும்படியாத்தான் உங்களை வைத்திருக்கிறார். அல்லது உங்களை உயர்த்தி காண்பிக்கும்படியா இல்ல, உங்களுடைய பணத்தை உயர்த்தி காண்பிக்க முடியாது, அவரை உயர்த்தி காண்பிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். அதை செய்யவில்லை என்றால் இவர்கள் என்ன செய்தார்கள்? எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் வாசித்தால் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய கற்பனைகளை அல்லலியா அக்கிரமமாய் மாற்றி போட்டார்கள். அதற்கெல்லாம் கீழ்ப்படியாமல் பாவத்துக்கு மேல பாவத்தை கூட்டி, அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமத்தை கூட்டி, என் சத்தியத்திற்கு அல்லலியா கீழ்ப்படியாமல் போனார். இதுதான் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறார். எரேமியா 6:10 கர்த்தர் சொன்னார், நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு அற்பமாய் காணப்படுகிறது. கடைசி நாட்களில் இது போல வசனம் வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை வேண்டாம், எல்லாம் தேவை. சுகம் தேவை, விடுதலை தேவை, ஆசீர்வாதம் தேவை, எல்லாம் வேலை தேவை, அல்லையா பணம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் வசனம் மாற்றம் அதை வேண்டாம் என்று நீ வெறுக்கிறாய். இதுதான் அவரை நேசிக்கிற வாழ்க்கையா? அவர் என்ன சொல்லுகிறார்? 1 யோவான் 5:3 அல்லையா அவரை நேசிக்கிறது, அவரில் அன்பு கூறுகிறது என்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதே, அவருடைய சத்தியத்தை காத்து கொள்வதே அவர் மேல வைக்கிற அந்த அன்பு, அவரை நேசிக்கிற அல்லலியா ஒரு நேசத்தை காண்பிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, நீ கர்த்தருடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணாதே. காரணம், அன்றைக்கு பூமியில் இருந்த அந்த எருசலேமை குறித்து பேசினார். ஆனால் நீயோ புதிய எருசலேமுடைய வாழ்க்கைக்காக உன்னை அழைத்திருக்கிறார். பூமிக்குரிய அல்லையா எருசலேமுக்காக அல்ல, பரமசியோனுக்காக, பரம எருசலேமுக்காக உங்களை அழைத்திருக்கிறார். அங்கே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருந்து ஆராதிக்கும்படி அழைத்திருக்கிறார். அப்படியானால் பூமியில் இருக்கப்பட்ட இவர்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்த்ததை பார்க்கலாம், அல்லது பூமியில் இருந்த சியோனிடத்தில் எதிர்பார்த்ததை பார்க்கலாம். பரமசியோனில் இருக்கிற உன்னை குறித்து அவர் எத்தனை எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். அல்லேலூயா. இவர்கள் என்ன செய்தார்கள்? 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர்களை குறித்து கர்த்தர் சொன்ன போது, இவர்கள் தங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதியார்களை பார்க்கலாம் அல்லது மோசமாய் அதிக பாவத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்களை பார்க்கலாம், தேவ ஜனத்தை பார்க்கலாம், புறஜாதியார்கள் எவ்வளவோ மேலானவர்கள் என்று கர்த்தர் காண்கிறார். இப்படித்தான் இந்த கடைசி நாட்களில் அல்லது விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் அல்லது ஜபத்தில் இருக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் மோசமாய் காணப்படுகிறது. கொரிந்து சபை குறித்து அல்லலியா பவுல் எழுதின போது 5:1-2-3 புறஜாதிகளுக்குள்ள சொல்லப்படாத பாவம், அக்கிரமம் உங்களிலே அல்லலியா தேவன் காண்கிறார் என்று அந்த கொரிந்து சபையை பார்த்து சொன்னார். வெளிப்படுத்தல் 2:3 இந்த 2 அதிகாரங்கள்ல 7 சபைகளை குறித்து அவர் சொல்லும் போது, மனம் திரும்பு, மனம் திரும்பு, ஒரே எச்சரிப்பு,
அல்லேலூயா, அவர் எச்சரிப்பின் சத்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அவர் இன்றைக்கு காண்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அந்த எரேமியாவின் புஸ்தகம் 36 அதில் 23வது வசனத்துல வாசித்தால், சிதேக்கியா ராஜா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனமில்லாமல், எருசலேம்ல கடைசி ராஜா கேட்க மனமில்லாமல் அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தையை கத்தி வைத்து வெட்டி அதை அதில் அக்கினியிலே போட்டான். அது அக்கினியிலே வெந்து போகும்படியாய் போட்டான். இது நிமித்தம் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தையை நீ அற்பமாய் எண்ணாதே, அல்லேலூயா, வீணாய் எண்ணாதே. நீ கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை மகிமையா இருக்கும். எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் 9, 10 இந்த வசனங்களை வாசித்தால், இந்த ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் திருடி, கொலை செய்து, வேசித்தனத்தில் வாழ்ந்து, பொய்ச்சாட்சி சொல்லி இதெல்லாம் நடப்பித்து, அவ கர்த்தர் சொல்ற, எனக்கு முன்பதாக இவர்கள் வந்து நின்று என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் வந்து நின்று கொண்டு இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை செய்வதற்காகத்தான் நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொல்வார்களோ? வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்லது எதற்காக ரட்சிக்கப்பட்ட, எதற்காக நீ அல்லலியா கிறிஸ்துவுக்குள்ள நீ வந்தாய், இவையெல்லாம் செய்வதற்காகவா என்கிறார். அல்லது ஆகினால கர்த்தர் அவர்களை எச்சரிக்க வேண்டிய விதத்தில் எச்சரித்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் அல்ல, கள்ளத்திற்கு தரிசனத்துக்கு முக்கியத்துவம். எவன் என்ன சொன்னாலும் இன்றைக்கு அநேகர் அன்றைக்கு எப்படி கள்ளத்திற்கு தரிசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அதுபோல இன்றைக்கு பலரும் பலவிதமான நிலைமையில அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாத நேரத்துல, அறியாத நிலைமையில எவன் என்ன சொன்னாலும் அதை அள்ளி கேட்டு நம்பி அள்ளி வாழ்க்கையை இழந்து போன, அழிந்து போன அள்ளி கடைசி காலத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்பதை, கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்பதை அவர் தெளிவாய் ஏற்கனவே சொல்லிட்டார். அல்லேலூயா. இவன் சொல்லித்தான், அவன் சொல்லித்தான் உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்றால் வசனத்தை படி, சத்தியத்தை படி, வெளிப்படுத்தின விசேஷத்தை நீ வாசித்து பார். அல்லது கடைசி நாட்கள் என்னமெல்லாம் நடக்கும் என்பதை கர்த்தரே சொல்லிட்டாரு. அல்லது நீ அங்கும் எங்கும் ஓடுவாய். இப்படி அல்லது நீ ஓடுவாய் என்றால், ஆமென், அவருடைய வருகைக்கு முன்னால அதோ கிறிஸ்து அங்கே வந்து விட்டார், இங்கே வந்து விட்டார் என்று பலரும் உன்னை அலக்களிப்பார்கள். நீ ஓடுவாய், கடைசியாய் விசுவாசத்தை இழந்து அல்லையா ஆமென் நரகத்துல போவாய். சத்தியத்துக்கு நீ ஒப்புக்கொடு. கடைசி நாட்களை வேதத்தை அறிந்து வேதத்தின்படி வாழ நீ ஒப்பு கொடுத்தால் அதுவே உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம், ஆமென், எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே வாசித்தால், கர்த்தர் அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், எருசலேமை பார்த்து சொன்னார், இது நிமித்தம் நான் உனக்கு விரோதமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்கிறோம். ஆனால் கர்த்தரே விரோதமாய் மாறி போனால் என்ன என்ன நடக்கும்? 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அங்க என்ன என்ன நடக்கும்? கர்த்தர் விரோதமாய் மாறும்போது பஞ்சம் உண்டாகும், பட்டினி உண்டாகும், ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள், பட்டயத்தால் அழிந்து போவார்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும். 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கொள்ளை நோயினால அநேகர் அழிந்து போவார்கள். இதைத்தான் இந்த உலகத்துல 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல எசேக்கியேல்ல, இந்த உலகத்துல இதுவரைக்கும் நான் செய்யாத காரியங்களை செய்ய போகிறேன், இனி செய்ய போகாத காரியங்களையும் நான் செய்ய போகிறேன். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா, எதிர்பார்க்காத, நினைச்சு கூட பார்க்காத இந்த காரியங்களை இப்ப கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லது இதுவரைக்கும் செய்யாத, அனுமதிக்காத இந்த காரியங்களை கர்த்தர் உலகம் முழுவதும் அவர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. அவர் பட்சத்தில் இருக்கும்போது, அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன்.
ஆனால் அவரே விரோதமாகும் போது ஒருவனும் அவருடைய கோபத்துக்கு முன்னால நிற்க முடியாது. செப்பனியா 1:18 உன் வெள்ளியும் பொண்ணு முன்னே அதை விடுவிக்க முடியாது. எத்தனை நாளைக்கு நீ சந்திர மண்டலத்துல போயிருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு நீ செவ்வாய் கிரகத்துல போயிருக்க முடியும்? இந்த பூமியில அல்லது அழிவுகள் சம்பவங்கள் நடக்கும்போது எத்தனை நாளைக்கு நீ அங்க போயிருக்க முடியும்? அங்க இருந்தாலும் அழிவு உன்னை சந்திக்கும். அல்லது எங்கேயும் தப்ப முடியாது. ஆண்டருடைய கரத்திலிருந்து ஆண்டருடைய கோபத்திலிருந்து நீ எங்கேயும் உன்னை தப்பித்துக் கொள்ள முடியாது. சமுத்திரத்தினுடைய ஆழத்துல கடந்து போனாலும் அல்லது செவ்வாய் கிரகத்தை கண்டுபிடிச்சு அங்க நீ போய் சேர்ந்தாலும் அங்கேயும் நீ நிற்க முடியாதபடிக்கு கர்த்தர் உன்னை விழ சொல்லுவார். ஒரே ஒரு வழி, அவருடைய பாதத்துல நீ விழுந்து விட வேண்டும். அவருடைய பாதத்துல சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, நான் குறைவுள்ளவள் ஆண்டவரே, அல்லேலூயா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என் மேல மனமிறங்கும் ஆண்டவரே. உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீ சாட்சியாய் வாழ வேண்டும். அவருக்கு மகிமையாய் வாழ வேண்டும். உன்னை கண்டு உன் வாழ்க்கையை கண்டு அநேகர் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் வைத்தார். ஆனால் நீயோ அந்த ஜனங்களை பார்க்கிலும் அல்லேலூயா நிர்பந்தமாய் அக்கிரமத்தில் நீ வாழும்போது 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் சொல்றார், இப்படியெல்லாம் நீ வாழ்ந்து என் தேசத்தை நீ தீட்டுப்படுத்தி விட்டாய் என்கிறார். அல்லேலூயா, இஸ்ரவேலர்கள் அந்த அல்லேலூயாவுடைய பாவத்தின் நிமித்தம் அல்லேலூயா அந்தகார அசுத்தத்தின் நிமித்தம் தீட்டுப்படுத்தி விட்டார்கள். 2 நாளாகமம் 33 அந்த ராஜா மனாசே என்ற ராஜா விக்கிரகத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வைத்தான். அல்லேலூயா, ஜனங்களை சத்தியத்திலே உண்மையிலே ஆராதிக்க வேண்டிய அந்த இடத்துல விக்கிரகத்தை கொண்டு வந்து அவன் நாட்டி வைத்தான். எத்தனை வேதனைக்குரியது! இன்றைக்கு அல்லது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் சபை என்று சொல்லக்கூடிய சபைக்குள்ளே ஆணுக்கும் ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். பெரிய சடங்குகள் நடக்கிறது. அதற்கு பாடல்கள், அதற்கு இசைக்கருவிகள், இதெல்லாம் எங்கே முடியுது? எங்கே நடக்கிறது? அல்லது ஆலயத்திற்கு வெளியே அல்ல, ஆலயத்திற்கு உள்ளே நடக்கிற காரியங்கள். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் திருமணத்தை நடத்தி வைக்கிறான். எத்தனை வேதனைக்குரியது! அல்லேலூயா, சோதோம் பட்டணத்தை பார்க்கிலும் மோசமான நிலைமையிலே போய் கொண்டிருந்தபடினால தேவன் தம்முடைய கோபத்தின் ஆயுதத்தை அவர் கையில் எடுத்தார். ஏன் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது? ஏன் இன்றைக்கு இந்த அல்லேலூயா கொடூரமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறது? காரணம் அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, தேவனிடத்துல நீ குறைவு காண முடியாது. ஆண்டவரிடத்துல எந்த குறைவும் காண முடியாது. கேள்வி கேட்க உனக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஏன், எதற்காக என்று கேள்வி கேட்க இடமில்லை. நீ கர்த்தருக்கு என்று உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் உன்னை அல்லேலூயா வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். சாலமோன் அப்படித்தான். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தையின்படி நீ நடந்தால், அல்லேலூயா 1 ராஜாக்கள் 3:14 என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் அல்லேலூயா நான் உன்னுடைய வருஷங்களை நாட்களை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன். 1 ராஜாக்கள் 9:6 கர்த்தர் சொன்னார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலன்னு சொன்னா பூமியிலிருந்தே நான் எடுத்துருவேன். அல்லேலூயா, நான் பூமியிலிருந்தே உன்னை அல்லேலூயா எடுத்து போடுவேன், நீ மரித்து போவாய். 2 நாளாகமம் 1:1 கர்த்தர் அல்லேலூயா சாலமோனோடு கூட இருந்தார். சாலமோனை கர்த்தர் அவ்வளவு மகிமையாய் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். உலகத்துல அல்லேலூயா சாலமோனை அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? 1 ராஜாக்கள் 11:6 அவன் கர்த்தருடைய பார்வையிலே தீமையானதை பொல்லாப்பை செய்தார். ஆயினால 1 ராஜாக்கள் 11:9 தேவன் அவன் மேல கோபமானார். அதுதான் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் சொன்னாரு, இனி நான் உனக்கு மன இறக்கமே கிடையாது. உனக்கு நான் இறங்க மாட்டேன், உனக்கு மனம் இறங்க மாட்டேன். அந்த கிருபையின் நாட்கள் முடிந்து போனது. அல்லேலூயா, நாங்க அந்த எரேமியா 15:1 வாசித்தால் எரேமியாவோட கர்த்தர் சொல்றார், எரேமியாவே நீ ஜெபிக்காத இந்த ஜனத்துக்காக. அதுபோல அல்லேலூயா சாமுவேல் தீர்க்கதரிசியும் அதுபோல மோசேயும் எனக்கு முன்னால நின்று இந்த ஜனத்துக்காக ஜெபித்தாலும் நான் கேட்க மாட்டேன். இனிமே நான் மன இறங்க மாட்டேன். இனி அழிவு ஒன்றுதான், தண்டனை ஒன்றுதான், நியாய தீர்ப்பு ஒன்றுதான். இவர்கள் அதிலிருந்து தப்பவே முடியாது என்று கர்த்தர் பேசினார். ஆனால்
இன்றைக்கு கிருபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வருஷம், இந்த நாள் நீ கொஞ்சம் எண்ணிப்பார் சகோதரா சகோதரி, கொஞ்சம் நீ யோசித்து பார். இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாய். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு கர்த்தர் பேசினவர் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். 2000 வருஷத்திலே வர வேண்டிய கர்த்தர் இன்னைக்கு 20 வருஷத்தை கிருபையால கூட்டி கொடுத்திருக்கிறாரு. எதற்காக இந்த 20 வருஷம்? இன்னும் உன்னுடைய பாவத்தை நீ கூட்டிக் கொள்வதற்காக கொடுத்தாரா? இல்ல, இன்னும் நீ பரிசுத்தப்பட முடியாது, இன்னும் நீ ஜெபிக்க முடியாது, இன்னும் நீ ஆராதிக்க முடியாது, இன்னும் அவருக்கு என்று வாழ முடியாதானே கொடுத்திருந்தாரா? ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கொடுத்தாரு. அல்லது எப்படி நீ வீணாக்கி விட்டாய்? ஆராதனை இல்லாமல், ஜெபம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வெறுமையாக்கி வீணாக்கி விட்டாயே. இன்றைக்காக உணர்ந்து நீ ஒப்புக்கொடு. இயேசுவே, நான் வீணாக்கினது போதும், இனி அப்படியல்ல, உமக்கென்று நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். அந்த 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, உன்னை நான் சிறுமைப்படுத்துவேன், கொஞ்ச பேர் ஆக்குவேன் என்றார். உங்களை எப்படி நான் அதிகமாக்கினேனோ, லட்சமாய் கடற்கரை மணலை போல, அல்லேலூயா, வானத்து நட்சத்திரங்களை போல என்று நான் சொன்னேனோ, அல்லேலூயா, கர்த்தர் சொன்னார், உங்களை நான் சிறுமையாய் கொஞ்ச பேரா ஆக்குவேன் என்றார். அழிந்து போனார். அப்படித்தான் நோவாவினுடைய நாட்கள் நடந்தது. எல்லா ஜனங்களை அழித்து வெறும் 8 பேரை மாத்திரம் நிறுத்தினார். அவருடைய கோபத்துக்கு முன்னால யாரும் நிற்க முடியாது. நாகும் 1:6 அவருடைய கோபத்துக்கு முன்னால யார் நிற்க முடியும் என்று அல்லேலூயா நாகும் எச்சரித்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். என் அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளை உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை சுற்றிலும் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது, உங்களை சுற்றிலும் ஜனங்கள் இன்றைக்கு அல்லேலூயா அந்தகாரத்தில் போய் கொண்டிருக்கும் போது, உங்களை ஜீவனோடு சுகத்தோடு அவர் வைத்திருக்கிறாரே, கிருபையால் வைத்திருக்கிறாரே. நீங்கள் அவரிடத்தில் என்ன சொல்வீர்கள்? உங்களை தாழ்த்து ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, அல்லேலூயா, அந்த ஜனத்துக்கு கொஞ்சம் பேருக்கு நீர் கிருபையை காண்பித்தது போல, உம்முடைய இரக்கத்தை காண்பித்தது போல, அந்த மீதியான ஜனங்களுக்கு காண்பித்தது போல எனக்கும் நீர் காண்பித்தீரே, எங்களுக்கும் நீர் காண்பித்தீரே. உமக்கு நன்றி அப்பா. என் குறைவுகளை மாற்றும். அதான் கர்த்தர் சொல்றார் 2 நாளாகமம் 7:14, என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அல்லேலூயா ஒப்பு கொடுத்து அல்லேலூயா பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபம் பண்ணினால் நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருவேன் என்கிறார். இதைத்தான் இன்றைக்கு நாம் அவர் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நாம் அவருக்கு முன்னால அல்ல விழுந்து நாம ஜெபிப்போம், மன்றாடுவோம். மன்றாட்டின் ஆவியோடு கூட அழுது கதறி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் மூலமா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், விடுதலை காணட்டும், ஒரு மாற்றத்தை காணட்டும், தேவனுடைய இரக்கத்தை காணட்டும். அல்லேலூயா, we praise you. நாம் ஜெபிப்போமா? கர்த்தரோடு கூட பேசுவோம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு அல்லேலூயா ஒரு முடியை ஒப்பிட்டு பேசினார். எத்தனையோ காரியங்கள் இருந்தது. பொன் இருந்தது, வெள்ளி இருந்தது, வெண்கலம் இருந்தது, இரும்பு கூட இருந்தது. அவைகளுக்கெல்லாம் ஒப்பிட்டு, அவைகளை வைத்து ஒப்பிட்டு பேச மகிமையான காரியங்கள் எத்தனையோ இருந்தது. அவைகளை ஒப்பிட்டு எருசலேமோடு பேசாமல் தேவன் சாவொரு முடியை அல்லேலூயா ஆமென் ஒன்றுக்கும் உதவாத நாற்றமெடுக்கிற விலையில்லாத அழிந்து போகக்கூடிய அப்படிப்பட்ட முடியை வைத்து கர்த்தர் அல்லேலூயா அந்த ஜனத்தை குறித்து பேசினது போல இன்றைக்கு நீ யார்? தேவனுக்கு முன்னால கடந்து வரும்போது, அவருக்கு முன்னால நீ கடந்து வரும்போது நீ யாராயிருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறார்? அந்த முடியை காண்பது போல, ஒன்றுக்கும் லாயக்கற்ற நிலைமையில் இருக்கிற அந்த முடியை தராசில வைத்து பார்ப்பது போல கர்த்தர் உன்னை வைத்து பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு கதறி ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, அல்லேலூயா என் பலன் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையால அல்லேலூயா என்னை நீர் வாழ வைத்தீரே, நிறுத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. தகுதி இல்லாத என்னை உம்முடைய கரத்திலே எடுத்து அல்லேலூயா ரட்சிக்கப்படும்படியாய், அல்லேலூயா ஆராதிக்கும்படியாய், உமக்கென்று வாழும்படியாய், அல்லேலூயா உமக்கென்று வாழ என்னை நீர் கரத்தில் எடுத்து அல்லேலூயா நீர் நிறுத்தியிருக்காய். உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா
ஹல்லேலூயா. குறைகளை ஒப்பு கொடுக்கிறோம், குறைகளை மன்னியோ, அமே கழுவு, பரிசுத்தப்படுத்தோ. ஹல்லேலூயா. என்ன நோக்கத்திற்காய் மீதியான நாட்களை எங்களுக்கு என்று வைத்திருக்கிறோ அதை உணர்ந்து அறிந்து அப்படி உம்முடைய நாமத்திற்கு மகிமை வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை சமர்ப்பிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மனம் இறங்குவீராக. அந்த தேசத்துக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் எழும்பினது போல இன்றைக்கு தேசத்துக்கு விரோதமாய் இந்த உலகம் முழுவதும் ஆமென் ஹல்லேலூயா தேசங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எரிகிறதை நாங்கள் காண்கிறோம். மனம் இறங்கும், நீர் மன்னியும். ஹல்லேலூயா. we praise you. கர்த்தாவே நீர் இறங்குவீராக. ஹல்லேலூயா. தேசங்கள் சந்திக்கப்படட்டும், ஆமென். தேசங்களுக்குள் எழுப்புதல் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும். மன்னியும். ஹல்லேலூயா. ராமா கிருபை தாங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி, விடுவித்ததற்காக நன்றி, பலப்படுத்திற்காக நன்றி. ஒரு தரிசனத்தோடு வாழ நீர் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி. இனி உமக்கென்று வாழ பரிசுத்தப்படுத்தி கொண்டு அல்லேலூயா உம்முடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்க உம்மை ஆராதித்து அல்லேலூயா உமக்காக வைராக்கியமாய் வாழ ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது தொட்டு பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி நீர் நிறுத்துகிறபடினால் நன்றி அப்பா. கிருபை தாங்கட்டும். ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்று மறவாதே. ஆமென்.